வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க திருத்தலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது சிவனும் பார்வதியும் தனித்தனியான கோவில்களில், தனித்தனியான சன்னதிகளில், சிவன் ஒரு சன்னதிலையும் தாயார் ஒரு சன்னதிலையும் இருக்கிற மாதிரியான கோவில்களை நம்ம நிறைய தரிசனம் பண்ணியிருப்போம். சிவனுமான பார்வதியுமான ஞானமூர்த்தீஸ்வரர்ன்ற பேரில் அருள்பாலிக்கிற ஞானமூர்த்தீஸ்வரர்ன்ற பேரில் சிவபெருமானும், முத்தாரம்மன் அப்படின்ற பேரில் அருள்பாலிக்கிற பார்வதி தாயாரும் இங்கே ஒரே பீடத்தில் கால் மடக்கி ரெண்டு பேரும் பக்கத்தில் கையிலையே போலவே இங்கேயும் உட்கார்ந்துருந்து அமர்ந்திருந்து அருள்பாலிச்சிட்ருக்கிற இந்த திருத்தலத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருத்தலத்தோட பேர் குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த குலசேகரப்பட்டினம்ன்ற ஊரில் விட்டு இருக்கிற இந்த சுவாமியை தான் நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம். இந்த கோவில் பற்றி இந்த கோவிலோட அறங்காவலர் நிற்கிறாங்க நம்ம பக்கத்தில், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் வெங்கடேஸ்வரி ஹரிகிருஷ்ணன் அறங்காவலராக இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறாருந்தா, எனக்கு 55 வயசாச்சு. 50 வயசு 5 வயசுலேருந்து நான் வேஷம் போட்டுட்ருக்கேன். கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்போம் முத்தாரம்மன். முத்துக்களை ஆற வைப்பதால் முத்தாரம்மன். அம்மன் போட்டுட்டாச்சுன்னா கோயிலுக்கு நேர்த்திக்கடன் செய்வாங்க. நேர்த்திக்கடன் செய்வது அந்த முத்து ஆற வைப்பது முத்தாரம்மன். அது மட்டும் இல்லை, புரட்டாசி மாதம் 10 நாள் தசரா நடக்கும். ரொம்ப அமோகமாக நடக்கும். கூட்டம் அள்ளி வீசும் கூட்டம், அந்த மாதிரி கூட்டம். அது மாதிரி ஆடி 2ஆம் செவ்வாய் கோயில் கொடை விழா சிறப்பாக இருக்கும். கொடை ரொம்ப விசேஷமாக இருக்கும். கொடையை பார்த்து வெளியூர்லேருந்து பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. கேட்ட வரங்களை கொடுப்பவள் தாய் முத்தாரம்மன். அது மட்டும் இல்லை, மற்றபடி ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை 108. ஆமாம், ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு 108 விளக்கு பூஜை. அது ஒவ்வொரு மண்டபடிக்காரங்க ஒவ்வொரு விளக்கு பூஜை செய்கிறாங்க. சிறப்பாக இருக்கும். அது மட்டும் மற்றபடி ஒவ்வொரு விசேஷம். செவ்வாய்க்கிழமை தோறும் அன்னதானம். மற்ற சாதாரண நாட்களில் 100 பேருக்கு கோயில்கள் அரசாங்கம் சார்பாக கோயில் சார்பாக அன்னதானம். இப்போ 3 வேளையும் பிரசாதம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தால் ஆணையிட்டு 3 வேளை, காலை தயிர் சாதம், மத்தியானம் லெமன் சாதம், சாயந்தரம் புளியோதரை, இப்படி 3 பிரசாதம் கொடுத்து பக்தர்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இப்போ உள்ள அறங்காவல குழு தலைவர் கண்ணன் அவர்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. கூட இருக்கிற கணேசன், வெங்கடேஸ்வரி, மகாராஜன் மற்றும் எல்லோரும் சிறப்பாக செய்கிறாங்க. அறங்காவலர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. கோயிலுக்கு சிறப்பான முறையில் அமோகமாக இருக்குது. வரும் பக்தர்களுக்கு எந்த குறையில்லாமல் அம்பாள் முத்தாரம்மன் நல்லபடியாக வைப்பாள். தேங்க்யூ. ஒவ்வொரு கோவிலும் நான் பதிவு பண்ணும்போது சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதில் இந்த தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் வீற்றிருக்கிற இந்த ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மனை பற்றி பதிவு பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாள் ஒரு பொழுது காணாது அப்படின்னு கூட சொல்லலாம். அம்பாள் கண்ணீரோடு வேண்டிக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் மனமிறங்கி உடனே ஓடி அரவணைச்சிக்கிறா. அந்த மாதிரி ரூபத்தில் அவள் உட்கார்ந்துருக்கிற பீடம் வேணால் உட்கார்ந்துருக்கிற பீடமாக இருக்கலாம். ஆனால் அவள் ஏதாவது ஒரு மக்களுக்கு இங்கே நின்று கண்ணீர் சிந்துற எந்த ஒரு பக்தருக்காக இருந்தாலும் உடனே ஓடி என்னன்னு கேட்குற மாதிரியான அமைப்பில், அப்படி துடியான தெய்வமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, துடியான தெய்வமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துடியான தெய்வமாக இங்கே வீட்டிருக்கிறா அந்த முத்தாரம்மன் என்ற பார்வதி தேவி. கைலையில் எப்படி சிவபெருமானும் பார்வதியும் பக்கத்திலே ஒரு பீடத்தில் உட்கார்ந்துருப்பாங்களோ, இந்த மாதிரியான அமைப்பில் உள்ள காட்சி எங்கேயுமே காண முடியாது. எந்த ஒரு சிவாலயத்திலையும் காண முடியாத ஒரு அமைப்பில் இங்கே முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரும் ஒரே பீடத்தில் பக்கத்தில் கால் மடக்கி உட்கார்ந்துருக்கிற ரூபம் எங்கேயுமே எந்த ஒரு சிவாலயத்திலும், எந்த ஒரு பார்வதி ஆலயத்திலும், எந்த ஒரு அம்பாள் ஆலயத்திலும், வடநாட்டிலும் சரி தென்னாட்டிலும் சரி எந்த ஒரு இடத்திலும் காண முடியாத அமைப்பில் இங்கே உலகத்திலே இல்லாத அமைப்பில் இங்கே அம்பாளும் சுவாமியும் வீற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த நான் சொல்லிகிட்டு இருந்த ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோவிலில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை,
45 வருடங்களாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த அவங்களோட அனுபவமும் அம்பாள் பற்றி அவங்க என்ன சிறப்புகள் சொல்கிறாங்கன்னும் கேட்டு தெரிஞ்சுப்போம். திருவந்தே ராஜாவர்ணோ திருவந்தேவோ பிரகஸ்பதி திருவந்த இந்திர சாட்சிச்சராற்றந்தாரயதாம் திருவோம். எல்லாமல்ல ஞானமூர்த்தீஸ்வர உத்தாரம்மனின் கிருபா கடாட்சத்தால் சகல உலகங்களும் சகல ஜீவராசிகளும் இன்புற்றிருக்க யாமறியோம் பராபரமே. ஆலயம் தோன்றி சுமார் 500 வருடங்களுக்கு மேல் இருக்கும் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு 43லேருந்து 45 வருஷ காலமாக அர்ச்சகராக பணியாற்றி நானும் எங்கள் அண்ணா சுப்பிரமணிய பட்டர் 2 பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவர் ரிட்டையர்ட் ஆனார். அப்புறம் நான் 17 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இத்திருக்கோயில் அமைந்திருக்கும் இடமானது ரொம்ப விசேஷமான இடம். இந்த ஊரில் 8 காளி கோயில் உள்ளது. அட்டக்காளி கோயில் 8 பேரையும் சுற்றி இருக்கும் இந்த முத்தாரம்மன் மகிஷாசுர சம்ஹார மூர்த்தியாக அமர்ந்திருக்கிறாள். சம்ஹாரம் முடிந்த பிறகு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக சிவனை பூஜை பண்ணுவதாக ஐதீகம். அதுபோல் இங்கு சுவாமி அம்பாளும் ஒரே பீடத்தில் பிரதிஷ்டை. கீழே சுயம்புவாகவும் மேலே விக்கிரக ரூபமாகவும் இருப்பது இங்கு மட்டும்தான். ரொம்ப விசேஷமானது. இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அம்பாளினுடைய பாதத்தில் மகிஷாசுரனும் சுவாமியினுடைய பாதத்தில் சிம்ம வாகனமும் இருப்பது ஒரு விசேஷமான இது. இதுபோக இந்த ஊரில் வடக்கே ஒரு சிவன் கோயில், தெற்கே ஒரு சிவன் கோயில், 2 சிவாலயங்கள் அமைந்துள்ளது. வடக்கே உள்ள சிவன் கோயில் குலசேகர மகாராஜாவால் கட்டப்பட்டது. தெற்கே உள்ள சிவன் கோயில் செட்டியார் வம்சாவளியினால் கட்டப்பட்டது. ஆகவே சிதம்பரத்தினுடைய தத்துவங்கள் எல்லாமே இங்கே அமைந்திருக்கும் சிவன் கோயிலில். அது ஒரு விசேஷமான ஸ்தலம். இங்கு சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை எல்லா விதமான விசேஷ காலங்களிலும் விசேஷங்கள் நடப்பது உறுதி. முக்கியமாக ஆடி மாதம் 3வது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் கொடை விழாவும், புரட்டாசி மாதம் 10 நாள் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு தசரா விழாவும் நடைபெறும். இந்த கோயிலில் சிவராத்திரியும் உண்டு, நவராத்திரியும் உண்டு. சிவனுக்காக சிவராத்திரியும் அம்பாளுக்காக நவராத்திரியும் விசேஷமான காலங்கள். அதுபோக நினைத்த நல்ல விதமாக எந்த ஒரு காரியங்கள் நினைத்து இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது சுவாமி அம்பாளின் நம்பிக்கையை பொறுத்து. நாம் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கு தசராவுக்கு குழுக்களாக வருவாங்க. அப்படி குழுக்களாக வரும் பொழுது முதல்ல ஆரம்பத்தில் 1, 2 இருந்தது. அப்புறம் 100 ஆச்சு, 200 ஆச்சு. இப்பொழுது 2500 குழுக்கள் வர்றாங்க. குழுக்கள் வேஷங்கள் போட்டு மேள தாள பட்டைகளுடன் வந்து அம்பாளுக்கு பணிந்து பணிவிட செய்துட்டு போவாங்க. இதில் அம்பாளுக்கு மிக முக்கியமாக பிடித்தது மேளங்கள், ஜெண்டாக்கள், இந்த மாதிரி சத்தங்களெல்லாம் பிடிக்கும். அதனால அது ரொம்ப விசேஷமான காலங்களாகும். இந்த ஊர் குலசேகர மகாராஜாவின் பெயருடைய குலசேகரப்பட்டினம் என்பது ஊர். இங்கே துறைமுகப்பட்டினம் உண்டு. முன்னால் ட்ரெயின்லாம் ஓடி இருக்கு, எங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த துறைமுகப்பட்டினம் இங்கிருந்து எல்லா இடத்துக்கும், ரங்கூன், கொழும்பு, எல்லா இடத்துக்குமே போக்குவரத்துகள் இருந்திருக்குது. இந்த ஊர் ஒரு செழிப்புற்ற ஊர்.
இது போக 3வது சிவன் கோயில் கபாட நகரம் சொல்லி பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்து அழிஞ்சிடுது. அது ஒரு விசேஷமானது. பிரார்த்தனை செய்தால் பலன் உண்டு. பிரார்த்தனை செய்தால் அமைதியான, நிம்மதியான, திருப்தியான பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக 100க்கு 100 பலன் உண்டு என்பது உண்மை. இந்த கோவில் பற்றி வெளியூர்லேருந்து ஒரு பக்தர் வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேர் சிவாங்க. நாங்கள் வடலூர்லேருந்து வரோம். நண்பர்கள்லாம் கூட திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் ஒர்க் பண்ணுறாங்க. சொன்னாங்க இதேமாரி கோயிலில் விசேஷம், நல்லா சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க. அதனால் இங்கே திருச்செந்தூர் வந்தோம். திருச்செந்தூர் தான் பக்கத்தில் கோயில், இங்கே குலசேரப்பட்டம் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், வந்து தரிசனம் பண்ணீங்களா? தரிசனம் பண்ணோம். அம்மனை பார்க்க நல்லா இருந்துச்சு, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. வேண்டியிருக்கோம், அம்மன் தான் இது பண்ணால் திரும்ப வருவோம் நாங்கள். அதனால் எப்படி சொல்கிறது, சாமி கும்பிட நல்லா இருந்துச்சு. இப்போ தான் சொல்லி வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமு. மனசுக்கு நிறைவாக இருக்குது. அங்கே சிவாலயமே இது கொஞ்சம் நிறைவாக, உள்ளே போனதுமே கொஞ்சம் நல்லா நிறைவாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோவில் வர பக்தர் ஒருத்தர் வந்து இங்கே நான் மாலை போட்டு வந்து முத்தாரம்மனை தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எந்த மாதிரியான மாலை போட்டு எந்த மாதிரியான நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தி செலுத்துகிறாருன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் நாச்சியப்பன். எங்கேருந்து வரீங்க? ஆத்தூர். நாங்கள் வந்து நான் ஒரு 15 வருஷமாக மாலை போட்டிருக்கேன். ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்தே மாலை போட்டுட்ருக்கேன். சின்ன வயசில் எனக்கு சின்ன உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் வேண்டி முத்தாரம்மனுக்கு மாலை போட்டால் சரியாயிருன்ட்டு 3 வருஷம் வேண்டியிருந்தாங்க. நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம். என்ன விசேஷத்துக்காக மாலை போடுறீங்க? மாலை போடுறது ஒவ்வொருத்தவங்க அவங்க இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால வீட்டில் வேண்டியிருக்காங்க. இதேமாரி நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலை இருக்கும். கஷ்டப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு முக்கால்வாசி வர்றவங்க கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் இந்த அம்மை மூட்டவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் மாலை போட்டிருந்தா, இங்கே கொஞ்சம் வேண்டி போட்டிருந்தா சரியாகும்னு சொல்லி இந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான மாலை போட்டு வேஷம் எதுவும் போடுவீங்களா? மாலை போட்டு எப்படி நீங்கள் பக்தி செலுத்துறீங்க? என்னையும் 3 வருஷம் முதல்ல 3 வருஷம் இங்கே பொம்பளை லேடி வேஷம் போட சொன்னாங்க, போட்டிருந்தேன். இங்கே கேட்டு போட்டது தான். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 வருஷம் ரெலி வேஷம் போட்டிருக்கேன். அப்புறம் 3 வருஷம் குரங்கு வேஷம் போட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே வேஷம் போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக மாலை மட்டும் போட்டு வரேன். எத்தனை நாள் விரதம் இருப்பீங்க? எப்படி அதெல்லாம் கடைப்பிடிக்கணுன்ற விதிமுறைகள் எதுவும் இருக்கா? நாங்கள் 21 நாள் விரதம் இருப்போம். காளி வேஷம் போடுறவங்களாம் 41 நாள் 61 நாள் விரதம் இருப்பாங்க. ஆமாம், அவங்க அதிகபட்சம் 61 நாள் இருப்பாங்க. இப்போ புரட்டாசி அந்த தசரா 10 நாளையுமா அதை தாண்டியும் இருப்பாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி 48 நாள் அந்த மாதிரியா? இல்லை, அதுக்கு முன்னாடியே இருப்பாங்க. இந்த 10 நாளுக்கு இருந்து அதுக்கு முன்னாடியே 10 நாள் 10 நாள் நிறைவு பண்ணுற மாதிரி 61 நாள் இருப்பாங்க. காளி வேஷம் போடுறவங்க மேக்ஸிமம் 41 நாள் இருப்பாங்க. 41 நாளுமே சிலவங்க என்னென்னா செட்டு நம்ம தெருவிலேயே அந்த சாமி சிலை வச்சு பெற மாதிரி போட்டு அந்த சிலை பெறக்குள்ளே இருப்பாங்க. இருந்து காலையில் பழம் அவள் இந்த மாதிரி சாப்பிட்டு மத்தியானம் பச்சரிசி சாதம் தாளிக்காமல் வெறுமனையாக பச்சரிசி சாதம் மட்டும், அதே மாதிரி நைட்டும் பழம், இதை மட்டும் சாப்பிட்டு அந்த 41 நாள் விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு காப்பு ஏறணும்ல, இங்கே நம்ம அந்த 10 நாள் காப்பு ஏறுதில்ல, கொடி ஏறினோடனே நம்மளும் காப்பு கட்டிட்டு அந்த 10 நாள் விரதம் இருந்து அவங்க கொஞ்சம் அன்னதான சாப்பாடு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த 41 நாள் கடும் விரதம் இருப்பாங்க. ஆமாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எனக்கு ஆத்தூர். இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லா மக்களும் வருவாங்க? ஆமாம், இங்கேருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்களே. இங்கே தான் லேக்ஸ் கணக்கில் வராங்களே. இங்கே வர மக்கள் வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலேருந்து, திருச்செந்தூர்லேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, தென்காசியிலேருந்து, மதுரையிலேருந்து, வடநாட்டு பக்கம்லேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து, வெளிநாடுகளில் உள்ளவங்க கூட இங்கே வந்து இந்த அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிவுகளை பதிவு பண்ணுறாங்க. இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து இந்த பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் நாசரேத்துன்ற ஊர்லேருந்து இவங்க வந்திருக்காங்க. இவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். பேர் குமரேசன். என் பேர்
நான் வந்து ரிட்டையர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். நாங்கள் ஊர் நாசிரத்து. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தசரா விழா நடக்கும். 10 நாளும் நாசிரத்தில் நாங்களே சிறப்பாக இருந்து கொண்டாடுவோம். 10 நாளுக்கும் 10 மண்டபடி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மண்டபடி நிமிஷம் கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் 7ஆம் திருவிழா காப்பு கட்டிட்டு ஒரு முருகா போய் வசூல் பண்ண போவோம். ஆட்டம் ஆடி அம்மா வேஷங்கள் நிறைய பேர் நிமிஷம் போட்டு அவங்க வேஷம் போட்டு வருவாங்க. நான் கூட வேஷம் போட்டிருக்கேன். நான் ராஜா வேஷம் போட்டிருக்கேன். ஆமாம், நான் கூட 10-20 வருஷம் வேஷம் போட்டிருக்கேன். இப்போ வேஷம் போட்டது அதை அம்மாட்ட சொல்லி நிப்பாட்டிக்கிட்டேன். அது ஒரு ஊரில் போய் நாங்கள் வேடம் மூடி அதுக்கு எங்கள் கூட மேலக்காரங்க கும்பக்காரங்க எல்லாம் வருவாங்க. வேஷம் போட்டு இந்த வசூல் பண்ணி அந்த அம்மனுக்கு கோயிலை காணிக்கை செலுத்திட்டு மிச்சத்தை தொழிலாளிகளுக்கு கொடுப்போம். அது சிறப்பாக கடைசியில் வந்து எங்கள் எல்லா நிமிஷம் வந்து எங்கள் அம்மா முன்னால் ஆடி எங்களுடைய வேடத்தை கழிச்சு விடுவோம். காப்பு 7ஆம் தேதி காப்பு இருப்போம், காப்பு கட்டுவோம். 10ஆம் திருவிழா அன்றைக்கி காப்பு அறுத்து வேஷத்தை கலத்திடுவோம். கலத்திருந்தாலும் வீட்டுக்கு போயிடுவோம். இது மிக சிறப்பாக நடக்கும். இது தமிழ்நாடு முழுவதும் முத்தாரம்மன் தசரா விழானா சிறப்பாக கொண்டாடுவாங்க. எங்கள் வீட்டில் வச்சு முத்தாரம்மனுக்கு காளி சாமிக்கெலாம் சாப்பாடுலாம் போடுவோம்மா. எல்லா சாமியும் கூட்டு வந்து பாதம் கழுவி வீட்டில் தீச்சிட்டு எல்லா சாமியும் எடுப்பாங்க. எல்லா சாமியும் கூட்டு வந்து மாலைலாம் போட்டு சாப்பாடுலாம் பண்ணுவோம். சிறப்பாக செய்வோம். முத்தாரம்மா எங்களை கொஞ்சம் சோதிச்சுட்டா இப்போ அவ்வளோதான் நம்ம வேண்டிட்டு வர வந்திருக்கோம். இப்போ நாங்கள் இருக்க திருச்செந்தூரில் இருக்கோம். நாசர்லேருந்து வந்து இங்கே திருச்செந்தூரில் இருக்கோம். இந்த கோவிலுக்கு வர பக்தர் ஒருத்தவங்க, அவங்க பக்கத்து ஊர் தான். அவங்க வந்து இந்த கோவில் பற்றி பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் உங்கள் பேர்? என் பேர் நந்தினி. நான் தோப்பூர் என் பக்கத்தில் தான் இருக்குது. என் வயசு வந்து 31. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 7 வயசுலேருந்து இங்கேருந்து வரேன். ஆனால் இது நல்ல என்ன சக்தி வாய்ந்த சாமி, என்ன வேண்டுனாலும் நடக்கும். அதனால தான் வருவோம். மனசில் ரொம்ப கஷ்டம் இருந்தால் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் அடிக்கடி இங்கே வருவோம். இங்கே ரொம்ப சிறப்புனா தசரா தான். தசரா நல்லாயிருக்கும். எத்தனை நாள் நடக்கும் தசரா? தசரா 10 நாள் நடக்கும். என்னென்ன விசேஷம் தசராவில்? தசராவில் எல்லாமே நடக்கும். ஆனால் மாலை போட்டு 41 நாள் விரதம் இருந்து எல்லோரும் காளி வேஷம், சாமிக்கு என்ன வேஷம் இருக்கோ எல்லா வேஷம் போட்டு விரதம் இருந்து வருவாங்க. அவங்கள நேர்த்தி கடனை செலுத்திட்டு போவாங்க. என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணி வேண்டி நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்கு. குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருக்கு. முக்கியமாக எங்கள் வீட்டுக்காரர் கடன் இல்லாமல் இருக்கணும்னு தான் வேண்டுவேன். பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி அதெல்லாம் நிறைவேறி இருக்குது. பாருங்கள், அம்பாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. வேறு நீங்கள் இத்தனை வருஷமாக வரேன்றீங்க, அப்போது வேறு என்னென்னலாம் இன்னும் நிறைய நடந்திருக்கும் இல்லையா? மட்டும் ஸ்பெஷலாக அம்பாள் ஏதாவது கொடுத்துருக்கோம்ல? எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நான் கேட்டது நடந்திருக்கு. இன்றைக்கி வந்ததுன்னா எங்கள் அக்கா குழந்த இல்லாமல் இருக்காங்க. அதுக்காண்டி தான் வந்திருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது குழந்த இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்திருக்கேன். அவங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு பதிவையும் பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சு ஒவ்வொரு தடவையும் வந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு வேண்டுதலும் எனக்கு நிறைவேறிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க முத்தாரம்மன் பற்றி சொல்கிறதுக்காக. நன்றி சகோதரி. நான் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முன் பற்றியா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை கொடுக்கறதுக்கு அவங்களே முன் வந்து சொல்லி நிற்கிறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் காஞ்சனா. 2009 அம்பாளுக்கு மாலை போட்டு வந்துட்டுருக்கோம். முதல்ல எங்கள் வீட்டுக்காரங்க தான் மாலை போட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்ட்டு வந்தோம். அப்புறம் திரும்ப எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் அம்பாள் மாற்றிட்டு நடக்க ஆரம்பிச்சிது. ஆனால் முதல்ல இப்போ அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வரன் இப்போது ரீசெண்டாக நடந்தது அதிசயம் என்னென்னா, பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டே இருந்தோம். 2-3 வரன் வந்து முடிகிற மாதிரி வந்து தட்டிட்டு
அது நிச்சயம் வரைக்கே வந்துச்சு. அப்போது நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டேன் முத்தாரம்மட்ட. அப்போ உள்ளே வந்து நான் எப்போவுமே அம்பாள்கிட்ட வந்து குறி கேட்குறத விட அம்பாள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவேன். என்னம்மா செய்ய, இந்த பிரச்சனை நீ எப்படி தீர்க்க போகிற அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவள் முகத்தை பார்த்து கண்ணை பார்த்தே பேசுவேன். அப்போ பேசும்போது அது ஏதாவது ரூபத்தில் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு பதில் அளிக்க மாதிரி இருக்கும். நான் அன்றைக்கி வந்து என் பொண்ணை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா 3 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், முடியவே இல்லை. அப்போ வெளியில் வரும்போது ஒரு பெரியவங்க என்னை அப்படி மறிச்சிட்டாங்க. மறித்து நீங்கள் நினச்ச காரியம் சீக்கிரம் கூடி வருது, ஆனால் அந்த பொண்ணுங்க வரணும், அவள் கையால் விளக்கு போடணும். ஆனால் அவள் வெளியில் இருந்தா, சென்னையில் இருந்தால் வரவே மாட்டாள். நான் மட்டும்தான் அவளுக்காக எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் எப்படிம்மா வருவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அம்பாள் ஒரு அதிசயத்தே பண்ணான். சொன்னோம், எங்கள் மாமனார் வந்து விடவே மாட்டேன்னாரு. ஏன்னா நாங்கள் இங்கே வந்து வாடகைக்கு தான் இருக்கோம், கொஞ்சம் சிரமத்தில். அப்புறம் அவள் தான் வர வச்சு இங்கே பூஜை பண்ணி அவள் கையால் நெய் தீபம் போட்டுட்டு போனோம். அதிசயம்தான், 21 நாளில் வரன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கோயிலில் வச்சு, நெல்லையப்பர் கோயிலில் வச்சு தான் பார்த்தாங்க. அப்போவுமே அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. கல்யாணமும் நல்லபடியாக போன வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. அது ஒரு பெரிய அதிசயம் எனக்கு அம்பாள்கிட்ட. ஆனால் அதே மாதிரி அம்பாளுக்கு பொறுத்த வரைக்கும், முத்தாரம்மனை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புனா, அவள்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா முன்னாடியே செஞ்சிடணும். முடிஞ்ச பிறகு தான் செய்கிறேங்கிறது அம்பாள்கிட்ட கிடையாது. அவள்கிட்ட நம்ம சொல்லிட்டா அவள் அதை பார்த்துக்கிடுவாள். நம்ம ஒரு சேலை அம்பாளுக்கு சேலை சாத்துறோம், ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறோம், நெய்வேத்தியம் செய்கிறோன்னா எதுனாலும் நம்ம முன்னாடி அம்பாளுக்கு செய்கிறது வந்து அவள் வந்து அப்படி நம்ம அவட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா அவள் கண்டிப்பாக ஒரு நாள் அவள் வந்து கண்டிப்பாக நமக்கு கண் திறந்து பார்த்து நமக்கு எது நல்லதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் பிள்ளை அது, நம்மெல்லாம். அப்படிங்கும்போது என்னை வழி நடத்துகிறா. ஆனால் நிறைய சிரமங்கள் கொடுத்தாலும், ஆனால் நான் வந்து தாயாக நினைக்கிறதுனால அவள் கொடுக்குற கஷ்டத்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு பயிற்சியாக நினச்சி அப்படியே அதை கடந்து வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய சிரமங்களை நான் சந்தித்தாலும், ஆனால் எனக்காக மனம் இறங்குவா. அதாவது நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நான் கண்ணீர் வடித்தா அவளுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் அந்த இதை நம்ம காட்டுவாள். ஒன்று என் பிள்ளையை யார் இப்படி அழ வைக்கா. ஏன்னா உண்மையான பக்தர்களுக்கு வந்து அவள் வந்து கண்டிப்பாக துணையாக நிற்கிறா. ஆமாம், அது உண்மையிலே நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆமாம் உண்மையில். நன்றிம்மா, நன்றி. இப்போது தசரா பற்றியும் முத்தாரம்மன் பற்றியும் இந்த பக்தர் வந்து பதிவு பண்ண போகிறாங்க, கேட்டு தெரிஞ்சுப்போம். முத்தாரம்மன் கோயிலை பொறுத்தவரையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சாமியை வந்து வச்சு கும்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இந்த தசரா டைமில் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை வந்து கொடியேறும். அப்புறம் அந்த நவராத்திரியில் அம்பாள் வந்து கொழு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷத்தில் அம்பாள் வந்து பவனி வருவாப்பில். லாஸ்ட்டு 10ஆவது நாள் தசமி அன்னைக்கு மட்டும் இங்கேருந்து அம்பாள் மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதில் புறப்பட்டு போய் கடற்கரையில் மகிஷாசுரனை அழிச்சிட்டு வருவாங்க. வரும்பொழுது திருப்பி அந்த அம்பாளை சாந்தி அடையிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 லிட்டர் பால் வந்து அபிஷேகம் பண்ணி அம்பாளை மறு அலங்காரம் பண்ணி திருப்பி உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. அப்போ எல்லாருமே பக்தர்கள் வேடம் போட்டு அம்பாளுக்காக விரதம் இருந்து காத்திருப்பாங்க. பல விதமான வேடங்கள், காளி எந்தெந்த வேடமோ நேர்ந்துக்கலாம். ஆனால் முதல்ல எல்லாருமே மாலை போடும்போது குறவன் குருத்தி வேஷம் தான் போடுவாங்க. ஏன்னா குறவன் குருத்தி வேஷம் தான் அம்பாளுடைய முழு ரூபம். ஏன்னா சிவன் வந்து குறவனாகவும் அம்பாள் வந்து குருத்தியாகவும் இந்த ரூபத்தில் இருந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து சுயம்புவாக வந்தது. அந்த கோயிலுடைய பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் பக்கத்தில் 2 சின்ன கல் மாதிரி இருக்கும். அதுதான் அம்பாளுடைய முதல் ரூபம். அதில் 2 முகம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சிலையை அடிக்கணும்னு சொல்லி எல்லோரும் பிரியப்படும்போது அம்பாளுக்கு வந்து கனவுல வந்து இந்த கமிட்டியார்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி மயிலாடிங்கிற ஒரு ஊருக்கு போங்க, அங்கே வந்து அந்த ஒரு சிலை இருக்கும், அந்த சிலையை எடுத்து வாங்க, என்னை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே அந்த சுப்பையா ஆசாரிங்கிறவிட்ட அம்பாள் கனவுல போய் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு. அப்போ ஏதோ அதுக்கு அமௌண்ட்டு கிடைக்காம ஏதோ பனைமரங்களை கொஞ்சம், இங்கே பனைமரம் அதிகமாக உள்ள இடம், ஏன்னா இது வந்து ஒரு தேதிக்காடு இடம். அதனால் இந்த பனைமரங்களை அதிகமாக விற்று எடுக்கும்போது அதில் ஏதோ ஒரு பொற்காசுகள் இருந்திருக்கு. அதை எடுத்து கொண்டு போய் அங்கே அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கனவுல வந்து அந்த கொடுத்துருக்காரு. அதில் என்ன விஷயம்னா, ஒரே பாறையில் அம்பாளும் ஒரே பீடம் எல்லாமே சேர்ந்து செய்யப்படுது. அதில் என்ன, ஆண் பாறை பெண் பாறைன்னு கரெக்டாக இருக்கும். ஆண் பாறையில் ஞானமூர்த்தீஸ்வரம், பெண் பாறையில் வந்து அம்பாள் முத்தாரம்மனும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதை வச்சு தான் இது அந்த கொண்டு வந்தது. அப்புறம் இந்த தசரா ஃபெஸ்டிவல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேஷம் போடும்போது ஒவ்வொரு கோரிக்கைகள் வைக்காங்களா. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு செட்டுன்னு சொல்லியிருக்கு.
இப்போ செட்டுங்கும்போது கோயிலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு காப்பு கட்டுற அன்றைக்கோ இல்லை முன்னாடி வந்து செட்டில் பதிவு பண்ணிடுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி வரோம். அப்போது 7ஆம் திருநாளில் இருந்து 10ஆம் திருநாள் வரைக்கும் இந்த செட்டை வந்து கோயிலில் அம்பாள்கிட்ட நாங்கள் இவ்வளோ வேஷம் போட்டிருக்கோம் என்னென்ன நேர்த்திக்கடனோடு வருவாங்க. வந்து ஒரு அம்பாள் முன்னாடி நின்று ஆடி தீச்சட்டி எல்லாம் கொண்டு வந்து ஆடிட்டு கடற்கரையில் போய் அந்த செட்டை கலைப்பாங்க. அது தசரா அன்னைக்கு 9ஆம் திருநாள் ஆரம்பிக்கிறது. சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் அம்பாள் வந்து காப்பு அறுப்பாப்பில் சுற்றி வந்து அம்பாள் காப்பு கலையிற வரைக்கும் எல்லாம் செட்டு வந்துகிட்டே இருக்கும். வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஊரில் போய் அந்த அவங்க தசரா அவங்க முத்தாரம்மன் படத்தையோ இல்லை சிலையோ வச்சு கொண்டுப்பாங்க. அங்கே போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த இதை சாந்திப்படுத்துவாங்க. இதுதான் முக்கியமான விசேஷம். அது போக இங்கே ஆடி 3ஆவது செவ்வாய் வந்து அம்பாளுக்கு கோயில் கூட நடக்கும். அது இப்போ கிட்டத்தட்ட தசரா மாதிரி தான். 3 நாள் திருவிழா இருந்தாலும் அது தசரா மாதிரி தான் நடக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தீச்சட்டி, இந்த நேர்ச்சைகள், அந்த மாதிரி விஷயங்கள், வேல் அழகு குத்துறது, அம்பாள் சூலாயுதம் குத்துறது கிட்டத்தட்ட 40 அடி 60 அடிலாம் குத்திட்டு வராங்க. ஒருத்தர் இப்போ இந்த போன வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி குத்தினார். அந்த சைடில் தான் வர முடியும். அந்த கொடை திருவிழா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இங்கே ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து கும்பத்தில் 3 முறை இந்த ஊரை வளம் வருவாள். அந்த கும்பத்தில் வளம் வர்றது ஒரு விசேஷமாக இருக்கும். அந்த கும்பம் ஆடக்கூடிய அந்த கொடை விழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து அம்பாள் ரூபத்திலே அப்படி கும்பம் எடுக்கிறது வந்து அந்த அம்பாள் ரூபத்திலே இருக்கும். முடிஞ்சு அது போக தீச்சட்டி விளையாட்டு கொடை முடிகிறப்ப அந்த தீச்சட்டியை வச்சு அம்பாள் தன்னுடைய அந்த இதிலேருந்து முத்துக்கள் எடுத்து தீச்சட்டியில் உள்ள கனலில் போகும்போது ஒவ்வொரு முத்துக்களாக வரும். அந்த இடத்துல தான் தெரியும் முத்தாரமாக நம்ம நேரில் பார்க்கணும். விழுற தீ கனல் வந்து முத்தாக கீழே முத்தாக விழும். அந்தளவுக்கு தீச்சட்டி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அம்பாள் நின்று விளையாடும். ஆமாம், அந்த கொடை முடிகிற டயத்தில் முடிச்சுட்டு பிறகு மஞ்சள் பால் இருக்கு இல்லையா, அது ஒரு அதிசயம். மஞ்சள் பால் வெளியே வச்சு பனை ஓலையில் மஞ்சள் பாலை கொதிக்க வச்சு அம்பாள் வந்து மஞ்சள் பாலை தன் மேலே இறைச்சிட்டு தான் அந்த கொடையை முடிவு பண்ணுவாங்க. இப்போ அதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்குது. அது போக நாள்தோறும் திருவிழா தான். நியூ இயர் அன்னைக்கு ஒரு புது வருஷத்துக்கு மார்கழி திருவிழான்னு கொண்டாடுங்க. வைகாசி மாதம் விசாக திருவிழா, வைகாசி வசந்த திருவிழான்னு சொல்லி ஒரு 5 நாள் கொண்டாடுறாங்க பால்குடம். அப்புறம் சித்திரை வருஷப்பிறப்புக்கு வந்து ஒரு 108 பால்குடம் இருக்கிறாங்க. விசேஷம் என்னமே எப்போதுமே இருந்துகிட்ருக்கு. அம்பாள் எல்லாருக்குமே நல்ல முறையில் என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இருக்குது. உண்மையிலே கண்கண்ட தெய்வம் தான். குழந்தை வரமானும் சரி, திருமண தடை, படிப்பு எல்லாத்துக்குமே அம்பாள் வந்து நின்று பேசுவாள். ஒன்றுமே இல்லைன்னா கனவுல வந்து இப்படி நடக்குங்கிறதுக்கு சொல்லக்கூடிய சக்தி அந்த அம்பாளுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. கண்கண்ட தெய்வம்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. இப்போ கடைசியாக வந்து பக்தர் சொன்னதை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலெல்லாம் புல் இருக்குது. அந்தளவுக்கான ஒரு பதிவு வந்து அவர் பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அப்படி என்ன பதிவு பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூரசம்ஹாரம் விசேஷங்கிறாரு. அது போக ஆடி மாதத்தில் நடக்கிற அம்பாளோட கொடைன்ற திருவிழா வந்து விசேஷமாக இருக்குன்றாரு. வருஷம் 365 நாளுமே இங்கே விசேஷங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. தைப்பூச விழா, வைகாசி விசாகம், ஆடி பௌர்ணமி, அமாவாசை எல்லா நாளுமே இங்கே வந்து விசேஷமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள தளத்தில் வந்து ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனுமா இங்கே காட்சி தந்தாலும் முத்தாரம்மனுக்கே இங்கே உள்ள பெருமைகள் எல்லாமே நிறைய சொல்கிறாங்க பக்தர்கள் வந்து. ஏன்னா சக்தி இல்லையல் சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிவனும் சக்தி ஒன்று தான். அப்படிங்கும்போது இந்த சூரசம்ஹாரம்ன்ற விசேஷம் வந்து புரட்டாசியோட 10ஆவது நாள் தசமி அன்னைக்கு இங்கே நடைபெறுது. அது வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கடற்கரையில் வச்சு நடைபெறுது. அங்கே வந்து மகிஷன்ற சூரனை வந்து வதம் பண்ணுறதுக்காக மகிஷாசுர மர்தினின்ற அவதாரத்திலேயே அம்பாள் வந்து தேரில் எழுந்தருளி அவள் வந்து பத்ரகாளியாகவே சென்று அவனை வந்து வதம் பண்ணுறது வந்து மைசூருக்கு அப்புறம், வடநாட்டில் உள்ள மைசூருக்கு அப்புறம் நடக்கிற ஒரே இடம் இந்த தமிழ்நாட்டில் இந்த குலசேகரப்பட்டினம் தான். இந்த குலசேகரப்பட்டினத்தில் உள்ள விசேஷங்களை பற்றி இப்போ அடியார்கள் பக்தர்கள் எல்லாருமே சொன்னாங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அழகு குத்துறது, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாதிரியான இது காப்பு கட்டி மாலை போட்டு இங்கே வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான பல பக்தர்கள் வந்து அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி அம்பாளுக்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டு போகிறாங்க. என்ன வேண்டுதல் வச்சாலும் அம்பாள் வந்து தத்ரூபமாக கண்கண்ட தெய்வமாக இருந்து இங்கே அவங்களுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக்கி நடத்தி கொடுக்குறாங்கிறது இங்கே எல்லாரோட தினமாக இருக்குது. இங்கே எல்லா மக்களோட நம்பிக்கையும் காக்கிற அளவில் அந்த அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாக
இங்கே வந்து வீட்டிருந்து ஞானமூர்த்தீஸ்வரரோட வீட்டிருந்து அவள் அருள் பாலிக்கிறா. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேர கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா.